வணக்கம் மக்களே. வணக்கம். அம்மா வாங்கின மீனை வந்து கிளீன் பண்ணணும்ல, உங்களுக்கு எல்லாம் கிளீன் பண்ணி காட்டிடுறோம். ரொம்ப நாள் ஆச்சு கிளீனிங் வீடியோ எல்லாம் போட்டு. நம்ம இப்ப அதை கிளீன் பண்ணுவோம், எப்படி மீன் எல்லாம் பண்ணலாம் பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். ஓகே. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, மீனை கிளீன் பண்ணி எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னு. சோ அது மாதிரி இன்னைக்கு பண்ணி பாத்திரலாம், காட்டிடலாம். இப்ப நம்ம கிளீன் பண்ணிட்டு அதை எப்படி வைக்கிறோம் காட்டிடுறேன். எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு காட்டிடலாம். இப்ப இந்த மீனெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிடுறேன்னா இதுக்குள்ள வச்சுக்கிறேன், அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்ப நான் கிச்சன்லயே தான் பண்றேன், வேற இடம் இல்ல, நாங்க இங்கதான் எல்லா வீடியோலயும் சொல்லிடலாம் நம்ம. என்ன ஏன் அப்படின்னாக்கும் நமக்கு இடம் இல்லாதனால இங்கேயே பண்ணிட்டு நல்லா டெட்டால் எல்லாம் போட்டு கழுவிடுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த 2 பக்கம் இருக்கிற விங்ஸ் எடுத்துடணும். அதுவும் முள்ளு முள்ளா இருக்குதுல்ல, விங்ஸ். இங்க பாரு எவ்வளவு பெருசா படிச்சோம். முதல்ல இதை எடுத்துட்டோம்னா நம்ம அந்த இந்த பரால எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இந்த முள்ளு பொறி எவ்வளவு பெருசா இருக்குது, என்ன ஷார்ப்பா இருக்கு பாரு. கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிருந்தாங்க ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்ல கூட. இன்னைக்கு மீன் இந்த போட்டனோல பாத்துட்டு இது கிளீன் பண்றது கஷ்டம். ஐ மீன் கட் பண்றதெல்லாம் கொஞ்சம் 2 தானே இருக்கு. இதுக்காக நான் யார்கிட்ட போறது, அந்த அம்மா வந்து மீனை வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிருவாங்க, கிளீன் பண்ணிலாம் தர மாட்டாங்க. ஆமா, அவங்க வந்து வண்டியில தள்ளிக்கிட்டு வராங்கல்ல, உட்கார்ந்தெல்லாம் கிளீன் பண்ண முடியாது, அதனால கொடுத்துட்டு போயிருவாங்க. பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் இப்படி எல்லாத்துலயும் நான் பரவாயில்ல இந்த விங்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த இதுல கொஞ்சம் கஷ்டம் தான், பெருசு இல்ல அது பத்தியா. அம்மா ஏன்னா எல்லா மீன்லயுமே நான் இங்கதான் வீட்டுல வந்துதான் கிளீன் பண்ணுவேன். எப்பனா ஒரு சில நேரம் கடையிலேயே கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துருவேன். அங்க ஆள் இருந்தாங்கன்னா பண்ணி வாங்கிட்டு வந்துருவேன். இப்ப ஆள் இல்லாதனால இது நம்ம வேலையாயிடுச்சு, நம்ம வேலையை நம்ம பாக்கணும்ல. சரி, இந்த முள்ள எடுத்துருவோம். நீங்க பரால் எடுக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருப்பீங்களா? அது இருக்கா? அதை எப்படி விடுவேன், இப்ப அதுலதான் எடுப்பேன். சின்ன மீனுக்கு தான் கத்தியில எடுக்கணும். இந்த மீன்ல எல்லாம் வந்து அதுல எடுத்தா கொஞ்சம் நல்லா வரும். ஓகே. எப்படி வருது வித்தியா சிசர்ல? அதுதான் இப்படி இப்படி கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம இப்ப என்ன அந்த மீன்ல வந்து வறுக்கலாமா முழுசா? உனக்கு வறுத்தா பிடிக்கும், எனக்கு குழம்புல போட்டா பிடிக்கும். அம்மாவுக்கு வறுத்தாலாம் அவ்வளவா நான் விரும்பி சாப்பிட மாட்டேன், வறுத்த மீனெல்லாம். குழம்பு மீன் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். எல்லா சைடும் நான் கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எல்லா மீன்லயும் எல்லா மீன்லயும் எடுத்தாச்சு. இது நான் கிளீனே பண்ணிட்டேன். சங்கரா மீன் ஈஸி தான் அது, அதனால பண்ணிட்டேன். இதுல வந்து இந்த பெப்பரால் எப்படி எடுக்கலாம், இந்த மீன்ல எப்படி வருது என்ன பண்ணுவேன், இப்படியே தள்ளிடுவேன் அதுல. அப்புறம் சிங்க்ல கழுவி விட்டுறலாம் இல்லையா, ஈஸியா இருக்கும். அடுத்தது இந்த சைடு எல்லாரும் மீன் கடையில எல்லாம் இந்த மாதிரி வச்சுதான் எடுத்து கொடுக்குறாங்க, அதனால வேகமா எடுப்பாங்க எல்லாரும். நானும் அதை பார்த்தேன், சரி நம்ம 1 வாங்கி வச்சிருவோம். சூப்பரா இருக்குதுல்ல, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆமா, நிறைய பேர் பாக்கல, ஆனா நம்ம வீடியோல இதெல்லாம் பார்த்தது இல்ல, புதுசா தானே பாக்குறாங்க. நம்ம கிளீன் ஆயிடுச்சா, அவ்வளவுதான். இப்போ சிசரை வச்சு இந்த வாழை நைஸா கட் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் இந்த மண்டையை ஓபன் பண்ணிட்டு லைட்டா அப்படியே பாதி எடுத்துடலாங்க. மண்டையில பாதி இந்த இதெல்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அது வெறும் இதுவா தான் இருக்கும், முள்ளாதான் இருக்கும். இந்த மீன்ல எப்படி இருக்குன்னா சதை நான் சாப்பிட்டுருக்கேன் ஏற்கனவே ஒரு தடவை, நைஸா இருக்கும் முள்ளு கூட. பண்ணணும். ஆமா, ஸ்லோவா ஈஸியா தான் இருக்கும். நம்ம கைய கீழே விட்டுக்கிறாம நான் அப்பப்ப ஆனா குத்திக்கிடுவேன் கையில தான். இது இருக்கா, இப்ப இந்த இதை 2 ஆக்கிட்டோம்னா இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். ஒன்னும் இல்ல, காலி, வயிறே காலியா இருக்குது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? இப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு கழுவிட்டு லைட்டா பாத்ரூம்குள்ள இருந்து அம்மானு கத்துறான். நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அந்த ரெட் கலர், இந்த ரெட் கலரை கிளீன் பண்ணலாம். சரி, போயிட்டு வா. இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் இது பெருசு இல்ல, இந்த ஆணி வந்து சதையெல்லாம் கிளிக்காது, வெறும் பரால் தான் வரும். இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அவ்வளவுதான், இப்படி பண்ணிட்டோம்னா எல்லாம் வந்துருச்சு. இப்ப இந்த சைடு
எடுத்தாச்சா? இப்போ என்ன செய்யணும், இதை அழகாக அப்படியே கையோட க்ளீன் பண்ணிடணும். கையோட எடுத்து நம்ம வச்சுருக்க பாத்திரத்தில் அப்படி ஓரமாக போட்டுட்டு, ஈஸியாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு செய்யறதுக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் சின்ன சின்னதாக இப்படி கத்தியில் சுரண்டி விட்டுற வேண்டியதுதான். இதை நம்ம வந்து ரெண்டாலாம் கட் பண்றதா இல்லை இன்னைக்கு முழுசா வறுக்கலாம். முழுசாவே போட்டுக்கலாம். சின்னதா தானே இருக்கு மீன். குழம்பு வச்சாலும் சரி முழுசாதான், வறுத்தாலும் முழுசாதான். ஆனா என்ன செய்ய போறோம்னு சமைக்கும் போது தான் தெரியும்ல. அதே மாதிரி இந்த இதையும் நம்ம எடுக்கணும். இந்த பாதி எடுத்துடலாம். இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, சதையெல்லாம் ஒன்றும் வேஸ்ட் தான். எப்படின்னா குழம்புல வறுத்தா கூட இதை பிச்சு தான் போடுவோம். நம்ம அப்படியே வறுத்துட்டு தூக்கி போட்டுருவாங்க, சாப்பிட முடியாது அவ்வளவா. வாயில குத்தும், டேஸ்ட்லாம் இருக்கும், வாயில குத்தும். அதனால அதை கட் பண்ணி தான் போடணும். இந்த செதில் இருக்குல்ல, இதை இப்படியே கையில கூட இப்படி பிச்சு எடுக்கலாம். கையில எடுக்கிறதுக்கு பயமா இருந்தாலும் சிசரை விட்டு எடுத்துடலாம். கையில தான் ஈஸியா வரும், குடல்லாம் வந்துடும் சேர்ந்து. அவ்வளோதான், எடுத்து போட்டாச்சா? அப்படியே சிசரை விட்டு இந்த ஹோல்ஸ் ஒன்று இருக்கு, இதில் விட்டு ஒரு கட்டிங் வயிறு, அது வழியா தான் ஃபிஷ் வந்து முட்டை போடும். செனை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா, இது செனை தான். ஆனால் எடுத்துடலாம், நமக்கு வேண்டாம் இதில் இருக்கிறது. கலர் பத்தியா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அத கட் பண்ண மாட்டீங்களா? நடுல முழுசா வச்சு போட்டுடலாம். இப்படி போட்டோம்னா உடஞ்சு போவாது. இது ஏன் கட் பண்ணலனா, இப்படியே இருந்துச்சுன்னா கரையாது. இது கட் பண்ணிட்டோம்னு வை, கரைஞ்சிரும். இது இப்படியே இருக்கும், மீன் கரைஞ்சிரும் குழம்புல போடையில. இந்த முள்ளெல்லாம் அப்படியே முள்ளா இருக்கும்ல, அதனால இப்படியே போடலாம். இவ்வளவு இப்படி கட் பண்ணாம இவ்வளவு முழுசா போட்டோம்னா அப்படியே இருக்கும். சரியா? அதனாலதான் வாழை மட்டும் கட் பண்ணிட வேண்டியது. இப்போ சின்ன சின்னதெல்லாம் கொஞ்சம் கத்திய வச்சு அப்படி இந்த சைடு வருது பாரு, சைடுல மண்டைக்கிட்ட சூப்பரா கிளீன் ஆயிரும் மீன். கிளி மீனா? இதுல சும்மா லைட்டா இருக்கு, குட்டி குட்டியா ஸ்லாம்பு பொடியா இருக்கு. இது கிளி மீன் தான் நினைக்கிறேன். இது பேர் என்னன்னு வேற கேட்டிருந்தாங்க, தெரியல எங்களுக்கு. பேர் தெரியலப்பா, அவங்களும் சொல்லாம போயிட்டாங்க. நான் அவங்கள கேக்குறேன் இந்த மீன்லாம் என்ன பேரு. சரி, நல்லா கழுவிட்டேன். லாஸ்டா நல்லா ஒரு கழுவிட்டு உப்பெல்லாம் போட்டு நான் கழுவிட்டேன். அம்மா அவ்வளவுதான், எல்லாம் சூப்பரா இருக்கு, பல பலன்னு. இப்ப என்ன செய்யலாம்னா, நான் ஒண்ணுன்னா இந்த பாக்ஸ்ல வச்சுக்கிற போறேன். இப்படிதான் ஸ்டோர் பண்ணிக்கிறணும். ஏன்னா கிடைச்சிச்சுன்னா ஒண்ணு இந்த இங்க சங்கரா மீன் ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் நானு. இப்போ இது உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக வச்சிருந்ததுனால இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இந்த மீனெல்லாம் எடுத்து இப்படி மூடி வச்சிட வேண்டியதுதான். வச்சிடலாமா ஃப்ரிட்ஜ்ல? இப்போ இதையும் உள்ள வச்சிடலாம். இந்த மீனையும் இதுக்கு மேல வச்சிடலாம். ஏற்கனவே வந்து ஆரா மீன் வச்சிருந்தோம்ல, அது இருக்கு. இப்ப இது இன்னைக்கு சமைச்சிருவோம். இப்படிதான் ஸ்டோர் பண்ணிக்கிறது. நான் இப்ப எடுத்து சமைச்சிருவேன். சரியா? ஓகே, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஒரு மீன் சமைச்சோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். மீன் வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நான் போய் சிங்க கழுவிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன மீன் கிளீன் பண்ணல? ஆமா, இந்த சிங்கையும் அப்படியே அம்மா கிளீன் பண்ணிடுவாங்க. எல்லாம் இருந்த அடையாளமே தெரியாம அப்படியே பாத்திரத்தை முதல்ல கழுவி எடுத்துருவோம். கடைசியா எல்லா பாத்திரமும் கழுவி கிளீனா வச்சுட்டு அப்புறம் நான் மீன் கிளீன் பண்ணுவேன். சிங்க்ல பாத்திரம் வச்சுட்டு கிளீன் பண்ணோம்னா எல்லாம் அந்த ஸ்மெல் அடிக்கும்ல. தண்ணி பார்த்துதானே செலவு பண்ணணும். இப்படி நல்லா எல்லாத்தையும் கழுவிட்டு இப்போ சிங்க நல்லா சோப்பு போட்டு முதல்ல தேய்ச்சி கழுவிட்டு ஏன் ஸ்மெல் வருது? இப்படிலாம் கழுவுனா வருமா? வராது. மீன் கிளீன் பண்ண அடையாளமே இல்லாம ஆக்கிடலாம். அவ்வளவுதான்.
இப்போ கழுவி விட்டுலாம். அவ்வளோதான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கிளீனா இருக்கா? இப்ப என்ன பண்ண போறேன், கொஞ்சம் டெட்டால் கொஞ்சமா லைட்டா வாசத்துக்கு இத வந்து இப்படி தெளிச்சு விட்டுட்டோம் வையே, இப்படி ஸ்மெல் வராது, மீன் ஸ்மெல்லாம் போயிடும். அவ்வளவுதான். அப்புறமா லைட்டா கழுவி விட்டுலாம். ஓகே, அவ்வளவுதான்ப்பா. கிளீன் பண்ணிட்டோமா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல பாப்போமா? ஓகே, பாய் பாய்.